கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. அன்னைக்குதான் சொல்லுச்சு, சாமி கும்பிட்டவொடனே அதிகமா வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம மனசுல வேணும். தேவையில்லாமலாம் பேசினா அங்கே தேவையில்லாதெல்லாம் கணக்காகும்போது தேவையில்லாத சாமி நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம அடுத்தவங்க நியாயத்தை பேசும்போது அடுத்தவங்க நியாயத்தை பேச சொல்லி தான் சாமி வரம் கொடுப்பாரு. நம்ம குறைகள் அப்போ வந்து என்ன ஆகும், அங்கே கம்மியாக ஸ்டோரேஜ் ஆகும். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. நம்ம சிவாலயம் வந்து இப்போ ஆவணி வந்தால் 1 மாதம், இது 1 வருஷம், மன்னிக்கணும் 1 வருஷம் ஆக போகுதுங்க. நம்ம இப்போ ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு டைம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஆனால் சுவாமிக்கு வந்து பிறந்த நாளும் கிடையாது, மறைந்த நாளும் கிடையாது. அவர் வந்து என்னைக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அவருக்கு. அவர் ஏக அநேக மூர்த்தி. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு வழிமுறைகளை நம்ம கொண்டு வரணும். அதனால சுவாமிக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட மாட்டோம். பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. நாம் பிறந்தோம்னா வராது, நட்சத்திரம் தான் கணக்கு வரும். 28 வியாழக்கிழமை வந்து சுவாமிக்கு வருஷாபிஷேகம் பண்ண போகிறாங்க. கோயிலில் வந்து வருஷாபிஷேகம். காலையில் வந்து ஊர்லேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ பால் குடம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். 10 மணிக்கு மேலே யாகசாலை பூஜைங்க. சுவாமிக்கு வந்து சுவாதி நட்சத்திரம், ஆவணி சுவாதி நட்சத்திரத்தில் வருஷாபிஷேகம் பண்ண போகிறோம். அந்த வருஷாபிஷேகத்தில் என்னன்னா, நம்மளுக்கு சுவாமிக்கு வந்து இப்போ கணக்கு 1 வயசு. இந்த வருஷாபிஷேகத்தில் கலந்துக்கும் போது என்ன ஆகுனா, ஒரு மறு கும்பாபிஷேகம். அது மறு கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம். வருஷத்துக்கு அந்த நட்சத்திரத்தை வரும்போது அந்த அபிஷேகம் பண்ணுறது. கலந்துக்கும் போது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல, நம்மளுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு தெரியாதுன்னும் போது இந்த இது தெரிஞ்சும் போது நம்ம வந்து கலந்துக்கிறது. ஒரு யாகசாலை பூஜையில் கலந்துக்கணும்னா நம்மளுக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கும். அந்த யாகத்தில் போடக்கூடிய மூலிகைகள் எல்லாம் நமக்கு அன்றாட கிடைக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் நம்ம என்னைக்காவது தேடி எடுத்துருக்கோமா, தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே போடக்கூடிய மூலிகைகள் அத்தனையும் மருத்துவ குணம் முடியாது. சயின்ஸ் ரீதியாகவே போகலாம், நம்ம ஆன்மீக ரீதியாகவே வேணாம், சயின்ஸ் ரீதியாக தான். ஆன்மீகம்ன்றதே சயின்ஸ் தான். அதை உணரும் போது அந்த மூலிகை வந்து காத்தோட கலக்கும் போது நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு உடல் பிணி நீங்கும். நம்ம உடல் பிணி நீங்கும். உடல் பிணினா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வியாதிகள் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ வியாதிகள் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள. யாருக்காவது சொல்ல முடியுமா எனக்கு இந்த வியாதி இல்லைன்ட்டு? இன்னைக்கு யாராலும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு வியாதிகள் உண்டு. அந்த வியாதிகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும். அந்த மந்திரோட ஆற்றல் வந்து நம்ம உடம்பு வந்து ஈர்க்கும். சுவாமி கீழே வைக்கிறது வந்து எந்திரம் வந்து சும்மா தகுடு கிடையாது. அது கீழே வைக்கிறது வந்து 5 பொன் நவரத்தினங்கள் தகுடு. எந்திர தகுடு வைக்கிறது வந்து சும்மா வைக்கிறது கிடையாது. நாம இங்க என்ன வந்து பேசுறோம், அந்த மந்திர ஆற்றலை நம்ம இங்க என்ன பேசுறோமோ அந்த தகுடு, அதுதான் ஈர்க்கக்கூடிய வேலையை அதுதான். அப்ப அந்த மந்திரங்கள் உச்சாரணம், அந்த மந்திரங்கள் உள்வாங்கி நம்ம கோயிலை சுத்திட்டு வரும்போது, கோயில் சுத்தும் போது எப்படி சுத்தம்னா, ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாங்க, அதே தண்ணி குடம் தூக்கி வச்சா ஆமா போல கர்ப்ப கிரகத்தை சுத்தி வரும்போது ஆமால வந்து என்னைக்குமே காற்று மூலியமா வரக்கூடிய ஆற்றல் இழக்கக்கூடிய இந்த சக்தி இந்த தோலுக்கு உண்டு, மனித தோலுக்கு. அப்ப அந்த ஆற்றலை வந்து இழக்கக்கூடியதுக்கு தான் அந்த கோயிலை நம்ம சுத்தி வர்றதுக்கு காரணம். அப்ப நீங்க அந்த மாதிரி வரும்போது அந்த எந்திரங்களுக்கான உச்சாரங்களை அந்த வருஷாபிஷேகத்தை நம்ம மந்திரமா படிக்க போறோம். சுவாமிக்கு வேதங்களே உயர்ந்த வேதம் என்ன வேதம்? தமிழ் வேதம். சிவபெருமானே பூமிக்கு வந்து எழுதின ஒரே வேதம் தமிழ் வேதம், அது திருவாசகம். 12 திருமுறைகள்ல முன்னாடி வர 7 திருமுறைகள் போய் சுவாமி கிட்டே எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்டு பாடின பாட்டு. அந்த 7 திருமுறைகளும் சுவாமி கிட்ட போயிட்டு எனக்கு பழம் வேணும், காசு வேணும், பொருள் வேணும்னு போய் கேட்டு வாங்கின மந்திரங்கள். ஆனா அந்த 8ஆம் திருமுறைன்றது சிவபெருமானே அடையக்கூடியது. சிவபெருமானே நாம தான். அதெல்லாம் மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு. தும்பி. தும்பின்னு என்னது? நம்ம தோட்டத்தில் பறக்கணுவாங்க. தும்பின்றது மனிதனுடைய ஆன்மா வடிவம். இந்த தும்பியை வந்து இறைவன் இடத்துல தூது விடணும். இறைவன்ன்றது எங்க இருக்காரு? நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை. நள்ளிருள்ன்றது இருள். ராத்திரி எல்லாரும் நம்ம வேலை செய்வோமா? தின்னுபட்டு நல்லா தூங்கும். ஆனா அப்பயும் நம்ம உடம்புல ஒரு உறுப்பு வேலை செய்யும். என்னது? இதயம். இதய துடிப்பு தான் இறைவன். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்ட்டு மணிவாசகர் சொன்னார். அந்த நள்ளிருளில் கூட இறைவன் ஆடினாங்கட்டி தான் நாமெல்லாம் இன்னைக்கு அசைகிறோம். இறைவன் அசைவை நிறுத்திட்டா நாம டாட்டா பாய் பாய்ட்டு நாமளும் போயிடுவோம். இன்னைக்கும் சொல்றோம், சாமியை கும்பல்னாலையும் சாமிக்கு எந்த லாபமும் கிடையாது. சுவாமி வந்து உங்ககிட்ட வந்து அரிசி கேட்கல, பருப்பு கேட்கல. ஆனா அவர் கொடுத்த பொருள் தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லைங்களா? இறைவன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லுக்குள்ள இருக்கிற தேரையிலிருந்து கருப்பையில் இருக்கிற பிள்ளைக்கு. என்னைக்கா பிள்ளைக்கு யாராவது வயிற்றுல சோறு ஊட்டிக்கிறீங்களா?
எப்படி சாப்பாடு எப்படி அது 10 மாசம் அந்த கருவுல அந்த குழந்தை நிக்குது. 275 நாள் அந்த பிள்ளை வந்து ஒரு பிள்ளை வந்து கர்ப்பத்துல இருக்குன்னா 275 நாள், அந்த 270 நாள் வந்து 9 மாசம் நிறைவு. அந்த மீதி வர 5 நாள் தான் 10வது மாசம் கணக்கு. முழுசா 300 நாள் எந்த குழந்தையும் கர்ப்பத்துல இருக்காது. அந்த 75 நாள் தான் ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சி. அந்த 275 நாள் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழம் பழுத்தா தொட்டு தானா உழும். அது போலதான் அது வளர்ச்சி. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து இடுப்பலியா அது வச்சு அது பிரசவமா நம்மளுக்கு வெளியே வந்துடுது. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம கடவுள்கிட்ட எதுவுமே நம்ம போய் கொடுக்கணும் இல்ல, கடவுள் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நாம பண்ண 2 விஷயம் தான். ஒண்ணு நம்ம செய்யற பாவமும், இன்னொன்று நம்ம செய்யற புண்ணியம். இதைதான் நீ அடுத்த ஜென்மத்துல யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், யாருக்கு மனைவியா ஆகணும், நாம யாருக்கு நம்மளுக்கு யாரு புள்ளியா பிறக்கணும்ன்றதை இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கல. நாம முப்பிரவிலே நம்ம தீர்மானிச்சு அங்க கணக்கு போட்டு வந்துட்டோம். இப்பிரவில நம்ம என்ன பண்ணணும்னா நாம பட்டது போதும், இது மேல என்ன பண்ணணும், பட்டது போதும் இனி பரமனடியே எந்நேரமும் ஏத்துவோம் போத்தும். யார் போட்டுவோம்னு சொன்னது பட்டினத்தார் அடியார். உலகத்திலே முதல் பணக்கார அவர் தான். தாய் அம்மாவோட புடவை கிழிஞ்சு புடவை கட்டின்னு துறவரம் போனார். பெத்த பையனால ஞானம் கிடைச்சது. காதறந்த ஊசியும் கதைகிழிக்கு வாராது. காதறந்த ஊசி வச்சு நம்ம ஏதாவது தைக்க முடியுமா? அது மாதிரிதான் வாழ்க்கையில் எதுவும் அது அனுபவிச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. என்னமே நீங்க உத்து பாருங்க, வாழ்க்கையில என்னமே கிடையாது. பேருக்கு என்ன அத்தை மாமா அப்பா அம்மா புள்ள குட்டின்னு வாழலாம். தாமரை இலை போலதான் நாம. தாமரை இலை வந்து தண்ணிக்குள்ளேதான் இருக்கும், ஆனா அது மேல தண்ணி எடுத்து விட்டா ஒட்டாது. அது போலதான் எல்லாமே அளவோடு இருக்கணும். அந்த அளவான இதுதான் ஆன்மீகம்னு ஒண்ணு வரணும். அந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம்னா தான் கடவுள் யார், யார் கடவுள், நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் அறிவார். நான் யாரு, என் உள்ளம் யாரு, ஞானங்கள் யார். இது யாரு? இது மூணுமே யாரு? சுவாமி தான். சுவாமி எங்க இருக்காரு? அபை பாட்டி தெரியுங்களா? அபை பாட்டி வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க விநாயகராகவல்ல. காலால் எலும்பும் கருத்தறி வைத்து. காலால் இங்க இருந்து நம்ம எழுப்பணும்னா இங்க இருந்து நம்மளுக்கு உட்காந்து சப்பளங்கால் போட்டோம்னா நீங்க உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்து எழுப்பணும்னா 7 சக்கரம் வேலை செய்யும். இந்த 7 சக்கரத்துக்கு மேல 1000 இதழ்கள் கொண்ட தாமரை உண்டு. அதுக்கு மண்டிய கொஞ்சம் வடிச்சு பார்த்துடாதீங்க. 7,000 இதழ் கொண்ட தாமரை இருக்கும். அந்த தாமரையில ஒளி வடிவான இறைவன் இருப்பார். அவர் தான் மகா சதாசிவமூர்த்தி. மனோன்மணி தாயாரோட நம்பர் மகா சதாசிவமூர்த்தி. சதாசிவம் சகலமும் அவர் தான், வேற எதுவுமே கிடையாது. சகலமும் அவர் தான். அந்த மூர்த்தியை நம்ம வழிபாடு பண்றதா சிவ வழிபாடு. கிடையிலே வழிபாடு சிறந்த வழிபாடு சிவ வழிபாடு. தனக்கு தானே பூஜிக்கிற வழிபாடு சிவ வழிபாடு தான், வேற எந்த வழிபாடும் கிடையாது. தனக்குள்ள இருக்கிற சிவனுக்கு நம்ம பூஜை பண்றோம். நீங்க என்ன வந்து கொடுத்த பூஜை தேங்காய் பழம் எல்லாம் சாமி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற சிவபெருமான் நீங்க என்ன வந்து கொடுக்குறீங்க. அந்த சிவலிங்கம் வந்து இதுக்குள்ளதான். இந்த லிங்கத்தோட அடிப்படையே ஒண்ணுத்துக்குள்ள அடங்கும் அடங்காமையும் போகும். ஒரு பொருளுக்குள்ள அடிச்சு வைக்கலாம், அடிக்காம வைக்கவும் முடியும். அதுதான் அதோட தத்துவமே. அதனால முடிஞ்ச அளவு அன்னைக்கு இன்னிலிருந்து எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்றது, கோயிலுக்கு வந்து தயவு செஞ்சு பேசாம இருங்க. எல்லாரும் பூஜை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. வர ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி 12ஆம் தேதி வியாழக்கிழமை சுவாமிக்கு வருஷாபிஷேகம். சொல்ல போனா பிறந்த நாள் கொண்டாடுறோம். எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்குவாங்க. உங்களால முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க. சுவாமிக்கு வந்து அன்னைக்கு அன்னதானம் நடக்குது, வேள்வி யாகசாலை பூஜை, வாதியங்கள் எல்லாமே வைக்குதுங்க. அதனால தவறாம வந்து கலந்துக்குவாங்க. நாள் மறுபடியும் சொல்றேன், 28/8/2025 வியாழக்கிழமை ஆவணி 12ஆம் தேதி காலை 8 மணிலேருந்துங்க மதியம் 1 மணி வரையும் பூஜை நடக்கும். தவறாம வந்து கலந்துக்குவாங்க. பால் குடம் எடுக்குது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் குடம் எடுத்துட்டு வாங்க. சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அன்னைக்கு. அதனால தவறாம கலந்துக்குவாங்க. அதே போல வந்தவங்க அனைவரும் திருப்தி அன்னதானம் எடுத்துக்குவாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி. சிவாங்க அண்ணா பிரசாதம் கொடுங்க.